10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம், மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நம்ம அதை கவனிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் என்னும் ஒரு ஸ்திரீ வீட்டில் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. முதலாவது, இயேசுவை நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொள்றது மாத்திரம் கிடையாது, நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர் நமக்குள்ளே முதலாவது அவர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் ஏற்றுக்கொள்றது மட்டுமல்ல, வீட்டில் இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஆனால் யாருக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலை? தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலை. தனக்குள்ள ஒருத்தவங்க இயேசு ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா பிடிவாதம் பிடிப்பாங்க. பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ எப்போ ஒருத்தவங்க இயேசுவை தனக்குள்ள ஏற்றுக்கொண்டுட்டாங்களோ அவர்கள் இனிமே அவங்க அதிகாரம் பண்ண மாட்டாங்க, அவருடைய சுயத்தை காண்பிக்க நினைக்க மாட்டாங்க, அவர்களுடைய சுயத்தின்படி வாழ நினைக்க மாட்டாங்க. வீட்டில் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய பேர் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. வீட்டில் பார்த்தா வசனம் இருக்கும், வீட்டில் பார்த்தா ஃபோட்டோ இருக்கும், வீட்டில் ஜபமாலை இருக்கும், வீட்டில் மெழுகுவத்தி இருக்கும், வீட்டில் வசன போர்டு இருக்கும், வீட்டில் காலண்டர் இருக்கும், பைபிள் இருக்கும். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் என்னென்ன தேவையோ, பாட்டு புஸ்தகம், ஸ்தோத்திர பலி புஸ்தகம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஆனால் அநேகருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா, தன் இருதயத்தில் என்ன பண்ணலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இயேசுவை நம்முடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்த்தாளோ தன் வீட்டிலே அவரை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவங்களுக்கு ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவருடைய வசனத்தை என்ன செய்கிறாங்க? கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய பாதத்தடியில் உட்கார்ந்து, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அல்லேலூயா. வீட்டில் நிறைய வேலை இருக்குது, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, வீட்டில் நிறைய செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதுக்கு நடுவில் இயேசுவின் பாதத்தருகே உட்காருகிற அந்த பொறுப்பில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? மரியாள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனாலும் எங்கே உட்காந்துட்டு இருக்காங்க? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க பாரு. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அல்லேலூயா. மார்த்தாள் நேராக வந்தாங்க, ஆண்டவர் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, மார்த்தாளுடைய நிலைமையை சொல்லப்படுது பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, நிறைய வேலை இருக்குது, வீடுன்னா நிறைய வேலை இருக்க தான் செய்யும். அப்போ நிறைய வேலைகளை செய்வதில் மிகவும் என்ன செய்யப்படுறாங்க? வருத்தம் அடைஞ்சாங்க. அல்லேலூயா. நீ ஜபமே பண்ணாம வேலைன்னு வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தனா கடைசியில் உனக்கு என்னதான் மிஞ்சும்? வருத்தம் தான் மிஞ்சும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் யார் செய்யறது? வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அங்கே ஓடணும், இங்கே ஓடியாரணும், இதை சரி பண்ணணும், அதை பார்க்கணும், இதை பண்ணணும், இதெல்லாம் யார் செய்யறது? யார் சம்பாதிக்கிறது? எப்படி சாப்பிட முடியும்? எப்படி துணிமணி கட்ட முடியும்? எப்படி குடும்ப காரியத்தை சரிப்படுத்த முடியும்? அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபத்தில் உட்காராம, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வேலை, பற்பல வேலை. ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லை, என்ன வேலை இருக்குது? பற்பல வேலை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன வேலைன்னு கேட்டால், இயேசு எப்படி தேடலாம், எப்படி ஜெபிக்கலாம், சர்ச்சுக்கு எங்கே போகலாம், இன்னும் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தலாம், எப்படி அவருக்கு பிரியமாக வாழலாம், என்னத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து மாற்றிக்கலாம், அவருக்கு பிரியமான காரியம் என்னென்ன நம்ம செய்யலாம், அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்னதை நம்ம வீட்டில் வாழ்க்கையில் வச்சுருக்கிறோம், அது எப்படியெல்லாம் சரிப்படுத்தலாம், அதை பற்றின கவலையெல்லாம் கிடையாது. எங்கே போகலாம், எங்கே வேலைக்கு போகலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வருமானத்தை ஈட்டலாம், எப்படி கடனை அடைக்கலாம், எப்படி லோன் கட்டலாம், எப்படி நாளைக்கு தேவைகளை சரிப்படுத்தலாம், நாளைய தினத்தினுடைய காரியங்களை எப்படி நம்ம சரிப்படுத்த முடியும், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி,
ஃபைனான்ஸ் கட்டுறது எப்படி, வட்டி கட்டுறது எப்படி, ஃபுல்லாக அவன் மண்டை ஃபுல்லாக என்னதான் இருக்குது, இந்த வேலை தான் இருக்குது. கடைசியில் உனக்கு என்னதான் மிஞ்சும் அப்படின்னா வருத்தம் தான் மிஞ்சும். இன்னைக்கு பாருங்க, அப்படி இருக்கிற கிறிஸ்தவங்களை பாருங்க, நம்ம வெளியில் இருக்கிற ஜனங்களை போக தேவையில்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ளவே எந்த கிறிஸ்தவர்கள் எந்த குடும்பத்தை கேட்டாலும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா வேலை இருக்குதுன்றாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல, வேலை இருக்குது. ஏன் ஜெபம் பண்ணல, வேலை இருக்குது. ஏன் உபவாச பிரேயருக்கு வரல, வேலை இருக்குது. ஏன் துதி ஆராதனைக்கு வரல, வேலை இருக்குது. ஏன் ஊழியத்துக்கு வரல, வேலை இருக்குது. ஏன் ஜெபத்தில் கலந்து கொள்ளல, வேலை இருக்குது. அப்போ வேலை வேலைன்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க, கடைசியில் அவங்களுக்கு என்னதான் மிஞ்சுது, வருத்தம் தான் மிஞ்சுது. நிம்மதி இல்லாமல் போகுது, மனம் மடிவாகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாம வேதனைப்படுறாங்க. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் கடைசியில் என்ன வரும், வருத்தம் தான் வரும். அல்லேலூயா. நீங்க யாராவது பற்பல வேலை செய்றீங்களா? பற்பல பாஷைகளை பேசணும், அதான் நல்லது. பற்பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வருத்தத்தை தான் கொடுக்கும். அல்லேலூயா. பார்க்குறீங்களா இல்லையா? நானும் நிறைய பேர் பார்க்குறேன், ஆண்டவரை எப்படி தேடணுன்ற அந்த ஐடியாக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. இந்த வாரம் எப்படி சர்ச்சுக்கு போகலாம், இந்த வாரம் எப்படி சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்னென்னத்தெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணணும். முதல்ல நாளைக்கு ப்ரேயர் இருக்குது, நாளைக்கு ப்ரேயருக்கு நம்ம எப்படி ரெடி ஆகலாம் அதை பற்றினாலும் கவலை கிடையாது. இந்த வாரம் சண்டே சர்வீஸுக்கு எப்படி போகலாம் அதை பற்றின கவலையே கிடையாது. இந்த வாரம் எப்படி ஆண்டவரை தேடி, இந்த வாரம் எப்படி ஜெபிக்கலாம், எப்படி உபவாசிக்கலாம் அதை பற்றின கவலையே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் என்னென்னத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வச்சிருக்கு, அதை சரிப்படுத்தும், அதை பற்றின அவ்வளோ அந்த எண்ணமே கிடையாது, அதை பற்றின சிந்தனை கிடையாது. ஃபுல் சிந்தனை என்னதான், பற்பல வேலைகள், வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்துறது, பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு, வீட்டுக்கு, காட்டுக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, இதை பற்றி காரியமாக அதிகமாக சிந்தனையிலே இருக்கிறாங்க. மார்த்தாளுடைய சிந்தனை அப்படிதான் இருந்துச்சு. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும், உங்களுக்கு அதுதான் சொல்லப்படுது, வேலையிலே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்னதான் மிஞ்சம். எத்தனை பேருக்கு மிஞ்சுது? எத்தனை பேர் என்ன கண்டு இருக்கிறீங்க? இப்போ வேலை வேலைன்னு சொல்லி ஜபமே பண்ணாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்னதான் மிஞ்சுது? என்னத்தை கண்டடைஞ்சீங்க? கடைசியில் உங்களுக்கு அதனுடைய பலன் என்னத்தை பார்த்தீங்க? வருத்தம் தான். சர்ச்சில் போகவே நேரம் இல்லைங்க, வருத்தத்தை தான் சந்திக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிற அன்னைக்கு தான் வேலைக்கு போகிறது, ஆண்டவரை தேடுகிற அந்த நாளில் தான் வேலைக்கு போகிறது, அந்த நாளில் தான் விருந்தாடி வர்றது, அந்த நாளில் தான் வந்து சமைக்கிறது, அந்த நாளில் தான் முக்கியமாக உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த நாளில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறது. இப்படியே இருந்து இருந்து கடைசியில் உன் வாழ்க்கையில் என்னத்தை பார்த்தன்னா வருத்தம் தான் மிஞ்சுகிறது. அல்லேலூயா. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தனியாக வேலை செய்கிறேன், என் கூட வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கும் கவலை இல்லாமல் அவளை கூப்பிட்டு வச்சு வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. மரியாள் வசனம் கேட்குறா, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மார்த்தாளுக்கு அதை பற்றின ஒரு கவலையே கிடையாது. மரியாள் செய்கிற வேலையெல்லாம் மார்த்தாளை பொறுத்த வரைக்கும் என்னது, அது ரொம்ப வேஸ்டான வேலை. இந்த ஜனங்கள், உலகத்தில் ஜனங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ ஜனங்களுக்கே இன்னைக்கு என்னவாதான் தெரியுது, இந்த ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்டான நேரம், இந்த சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வேஸ்டான நேரம், ஆலயத்துக்கு போகிறது வேஸ்ட்டு, ஆண்டவரை தேடுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வச்சிடணும், அவங்கள ஒன்று விடாமல் என்ன பண்ணிடணும், ஆசீர்வச்சிடணும். ஜெப நேரத்தெல்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஆண்டவரை தேடுகிற காரியத்தெல்லாம் ரொம்ப அற்பமாக நினைக்கிறது. சபைக்கு போகிறதெல்லாம் ஏதோ சில்லற பசங்க செய்கிற வேலை அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ விளையாட்டுக்கார பசங்க செய்வாங்க. நிறைய இடங்களில் ஊழியத்துக்கு போகிற இடத்துல விசுவாசிகளை சபைக்கு வாங்க அப்படின்னு கூட்டா, நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கொஞ்சம் வேலை இருந்துட்டு போயிடுறது. பார்க்குறோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை தேடுகிற காரியம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அற்பமான வேலை, அதெல்லாம் வந்து ஒரு உதாசீனமான ஒரு வேலை, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவர் செய்கிற வேலை தான் முக்கியமான வேலை, சின்சியரான வேலை. உலகத்தையே, வானத்தையே, பூமி கொண்டு வந்து மாற்றி அப்படியே ரொட்டேஷன் பண்ண போறாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்றது அவங்களுக்கு அற்பமான வேலை, கர்த்தரை தேடுகிறது அற்பமான வேலை. ஆனா மற்ற இந்த உலக காரியத்தை ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்க. அதுதான் அப்படியே, அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபை ஆராதனை, சரி நாளைக்கு சபை ஆராதனை,
படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு எடுத்துங்களேன். இன்னைக்கு சபை ஆராதனை, ஒரு எக்ஸாம் நடக்குது, இல்லை மற்ற காரியங்கள் நடக்குது. எதை இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க? எக்ஸாமை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் வர அன்னைக்கு பரவாயில்ல, சும்மாவே எக்ஸாமுக்கு படிக்கணும், பரீட்சைக்கு படிக்கணும். இல்லையா? ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, மற்ற எல்லா பிள்ளைங்களும் அந்த ஜபத்தில் உட்காரும். இந்த பிள்ளை மட்டும் படிக்கணும், வரவே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை அவங்க இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க? படிப்பை இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. ஆகையினால உலகத்தின் மனுஷர்கள் பாருங்க, வீட்டு வேலையை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம், குடும்ப காரியத்தை தான் ரொம்ப அப்படி நினைக்கிறோம். அப்படி நினைச்சு கர்த்தரை அசட்டை பண்றதுனால குடும்ப காரியம் கடைசியில் என்ன மிஞ்சுது? வருத்தங்கள் மிஞ்சுகிறது. ஆகையினால இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தெல்லாம் ரொம்ப அற்பமா நினைக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனா அவங்க இயேசு தான் வணங்குறாங்க, கிறிஸ்தவர்கள் தான். ஆனா கிறிஸ்துவினுடைய காரியத்தை உள்ள என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க, ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க. இந்த ஜப காரியம், இந்த காணிக்கை போடுறது, இந்த ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்க போகிறது, சபைக்கு போகிறது, உபவாச பிரேயருக்கு போகிறது, ஆண்டவருடைய சபையினுடைய காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாத்தையுமே அற்பமாக நினைக்கிறது. இவங்களுக்கு எப்போது டைம் கிடைச்சா அப்படி ரிலாக்ஸாக போய் அப்படி உட்காருவாங்க. மற்றபடி அது சின்சியராக எடுத்துலாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு கல்யாணத்தை சின்சியராக எடுத்துன்னு செய்வாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறத சின்சியராக எடுத்துன்னு வேலை பார்ப்பாங்க, ஒரு விருந்தாடி வந்துட்டா சின்சியராக உட்காந்து அவங்களுக்கு சமைச்சு போடுவாங்க. ஒரு நிலத்து வேலை, ஒரு காட்டு வேலை, வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப சின்சியராக இம்பார்ட்டன்ட் பண்ணி செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய வேலையை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப அப்படியே கேர்லெஸ்ஸாக செய்கிறது, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது. அதனால தான் வருத்தம், அதனால தான் சஞ்சலம், அதனால தான் தவிப்பு. மார்த்தாளுக்கு அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் தனியே வேலை செய்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? என் சகோதரி எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். மார்த்தாள் வந்து இயேசுகிட்ட அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என் சகோதரி ஒன்று கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வியாகுலப்பட்டு இருக்கிறேன், எனக்கு பல பிரச்சனை இருக்குது, நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாத ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இயேசு அவங்களுடைய கதையெல்லாம் கேட்டுட்டு உடனே ஆண்டவர் அப்படியே கண்ணீர் விட்டாரா? சொல்லுங்க பார்க்கும். ஆமாம்மா மார்த்தாள், நீ ரொம்ப கஷ்டப்படுறம்மா, பாவம்மா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே யாரும் இல்லைம்மா, ஏன் தான் இந்த மரியாள் வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது தெரியல, நீ வாழ்க்கையில் உன்னுடைய நீ படுகிற உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேம்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ ரொம்ப வருத்தப்படுற அப்படியெல்லாம் சொன்னாரா? அவர் ஒரே வார்த்தையில் தான் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்னே ஒன்று தான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. இந்த அம்மா வந்து நிறைய கஷ்டத்தை சொல்றாங்க இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே அது கஷ்டம், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பிள்ளைகள் சரியில்லை, காசு இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, வீட்டில் ஒரே பிரச்சனை, போராட்டம், வியாதி, கடன் பிரச்சனை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இயேசு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு கண்ணீர் வடிக்கல, ஒரே வார்த்தை சொல்லிட்டார், தேவையானது ஒன்னே ஒன்று தான், இயேசுவின் பாதத்தில் உட்கார்றத மட்டும்தான், அவ்வளோதான், போய் பாரு, வேலை பாரு அப்படின்ட்டார். ரெண்டாவது, இயேசு அந்த வீட்டுக்குள்ள போய் மார்த்தால வந்து ஜெபத்தில் உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டாரா? இயேசுவின் பாதத்தில் வந்து உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டாரா? அந்த வீட்டில் தான் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. லாசரு இன்னொரு ஆள் இருக்கான், எங்கே போனான்னு தெரியல, ஏன்னா வெளியில் வேலைக்கு போனான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அந்த வீட்டில் யார் இருக்கிறது? மார்த்தாள் மரியாள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் இருக்கிற இடத்துல இயேசு போயிருக்காரு, அவர் உட்கார வச்சு வசனம் சொல்றாரு, இன்னொரு ஆள் வேலை செஞ்சுன்னு இருக்குது. அந்த அம்மாவை கூப்பிட்டாரா? கூப்பிடல, வந்தவங்கள மட்டும் உட்கார வச்சு வசனம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதே ஊழியக்காரங்க நாங்கள் போனால் என்ன பண்ணுவோம்? எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைங்கன்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய ஊழியம். எல்லாரையும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வை, இவங்களை கூப்பிட்டு உட்கார வை, அவங்கள ஜபத்தில் நீ உட்கார சொல்லு அப்படின்ட்டு சொல்லி அவங்க அசம்பிள் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஜபத்தை என்ன பண்ணுறதில்ல, ஆரம்பிக்கிறது கிடையாது. ஆனால் இயேசு பாருங்க, மார்த்தாள் நீ வந்தான்னா வரலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு, மரியாளை உட்கார வச்சு வசனம் போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாரு,
தேவையானது ஒண்ணே ஒன்று தான். இயேசுவின் பாதத்தில் உட்கார முடிஞ்சா உட்காரல, நீ வேலை பாரு அப்படின்ட்டாரு. அதே தான் இன்னைக்கும். இன்னைக்கு நிறைய குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? பாஸ்டர்கிட்ட வந்து, ஐயா அந்த பிரச்சனை அப்படி, இந்த பிரச்சனை அப்படி, அப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி, நான் என்னதான் பண்ணுறது, நான் என்னதான் சமாளிக்கிறது, எப்படி தான் நான் இதை பார்க்கறது அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டத்தை சொல்கிறோம் இல்லையா? கண்ணீர் கதையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், தேவையானது ஒன்றே ஒன்று தான். இயேசுவின் பாதத்தில் உட்காரு, இயேசுவை தேடு. இயேசுவை தேடுறதுக்கு நீ நேரம் இல்லாமல் வேலை வேலை வேலைன்னு நீ பிஸியாகவே இருக்கிற அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் வருத்தம் தான் மிஞ்சும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுதந்திரமாக இருக்க நினைக்கிறாங்க. எப்படி சுதந்திரமாக இருக்க நினைக்கிறாங்க? எப்படி சுதந்திரமாக இருக்கணும்? இயேசுவை தேடாமல் அப்படி ஜாலியாக அப்படி சுதந்திரமாகவே இருக்கணும். அப்படி போகணும், அப்படி வரணும், அப்படி நிற்கணும், அப்படி அதை செய்யணும், அந்த பாட்டை கேட்கணும், இந்த சினிமா கொஞ்சம் பார்க்கணும், அவங்ககிட்ட கொஞ்சம் கதை பேசணும், இவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் போகணும், அப்படியே கொஞ்சம் பிஸியாகவே சுதந்திரமாகவே இருக்கணும். ஆனால் இயேசு எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணிடணும்? சரிப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுதந்திரமாக இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது? குடும்ப வாழ்க்கையை கட்ட முடியாது. நல்லா எழுதி வச்சிங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக வாழணும், சுதந்திரமாக பேசணும், சுதந்திரமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களால் என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. வாயை அடைக்காமல் அதில் சுதந்திரமாக இருக்கணும். பணத்து விஷயத்தில் சுதந்திரமாக இருக்கணும், போக்குவரத்தில் சுதந்திரமாக இருக்கணும், வேலை செய்கிறதுல சுதந்திரமாக இருக்கணும். இயேசுவுக்கு அடங்கி இருக்கிற அந்த எண்ணங்கள் வராமல் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க ஆசைப்படுறது கிடையாது. சுதந்திரமா தன்னிச்சையாக விடப்பட்ட ஒரு காட்டு கழுதுன்னு வேதம் சொல்கிறது. அப்படி சுதந்திரமா இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் சரி பண்ணிட்டு மீதியெல்லாம் அப்படி சுதந்திரமா இருக்கிறது. நாங்க உலகத்துல சுதந்திரமா இருந்தவங்க, ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்து ஊழியத்துல வந்ததுனால அந்த சுதந்திரத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? அதெல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சு. எங்களுடைய சுதந்திரத்தை நாங்களே என்ன பண்ணிட்டோம்? உலகத்தால் வர கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நாங்களே வேண்டாம் என்று அதை உதறி தள்ளிட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்து அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு கழுத்தை என்ன பண்ணிட்டோம்? அவர் கொடுத்துட்டோம். நாங்களும் நினைச்சா சினிமாவுக்கு போகலாம், நாங்களும் நினைச்சா கண்டபடி எங்கேயாவது ஊரை சுற்றலாம், நாங்களும் நினைச்சா கண்டபடி எங்கேயாவது ஜாலியாக டைம் செலவு செய்யலாம், ஃப்ரெண்டு கூட சுற்றலாம். எத்தனை பேர் இன்றைக்கி என்னை கூப்பிட்டுக்கிறாங்க தெரியுமா? அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த ஊருக்கு டூர் போகலாமா, இந்த ஊருக்கு டூர் போகலாமா, அங்கே போய் அவரை பார்க்கலாமா, இங்கே போயிட்டு இவரை கொஞ்ச நேரம் பார்க்கலாமா, அந்த கல்யாணத்துக்கு போகலாமா, நிறைய கூப்பிட்றாங்க தான். ஆனால் அந்த சுதந்திரம் எனக்கு தேவையில்லை. நான் இயேசுவின் கரத்தில் அடங்கி இருக்கிறத நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா அந்த சுதந்திரத்தை நான் அனுபவிச்சுன்னா என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாதம் கோட்டை விட்டுருவேன், அதை நான் இழந்துருவேன். அல்லேலூயா. என் குடும்ப வாழ்க்கையை நான் கட்ட முடியாது, ஊழியத்தை கட்ட முடியாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. என்னுடைய இஷ்டப்படி நான் ட்ரெஸ் பண்ணலாம், என்னுடைய இஷ்டப்படி பாக்கெட்டில் பணத்தை வச்சுன்னு செலவு பண்ணலாம், என் இஷ்டப்படி எங்கேயாவது போகலாம், என் இஷ்டப்படி ஏதாவது செய்யலாம், சாப்பிடலாம், ஊரை சுற்றி ஏதாவது அப்படி ஜாலியாக டைமை வேஸ்ட் பண்ணலாம். அந்த சுதந்திரம் தேவையில்லை. அந்த சுதந்திரத்தை நான் ஆசைப்பட்டேன்னா இந்த குடும்ப வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. அல்லேலூயா. அதில் நான் வேதனையை தான் பார்க்க முடியும், சஞ்சலத்தை தான் சந்திக்க முடியும், தவிப்பை தான் நான் பார்க்க முடியும். ஆகவே இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தில் ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது சூனியம் இருந்தால் அதை மட்டும் எடுத்துட்டு சுதந்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. உன் குடும்பத்தில் சூனியம்லாம் கிடையாது. உன் சுதந்திரத்தை நீ பறிகொடு. இயேசுவுக்காக சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்று. அனுதினமும் அவரை எப்படி தேடலாம், அவர் எப்படி பிரியப்படுத்தலாம், அவர் எப்படி சந்தோஷப்படுத்தலாம், அவருக்கு பிரியமானதை எப்படி செய்யலாம், அதை நீ கொண்டு வா. சுதந்திரமா இருக்க நினைச்சுன்னா குடும்ப வாழ்க்கை உன்னால என்ன பண்ண முடியாது? கட்டவே முடியாது. அப்படி சுதந்திரமா இருக்க நினைச்சுதான் இன்னைக்கு நிறைய பேரால கட்ட முடியல. புருஷனை வழிக்கு கொண்டு வர முடியல, மனைவி வழிக்கு கொண்டு வர முடியல, பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வர முடியல, குடும்பத்தில் நிம்மதியை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. தவிப்பும் சஞ்சலமும் வேதனையும் தான் உண்டாகுது. காரணம் சுதந்திரமா இருக்க நினைக்கிறது. ஜபத்தில் உட்காரணுமா, அங்கே போய் உட்காந்துருக்கிறதுக்கு வீட்டில் உட்காந்து தூங்கலாம், இது ஒரு சுதந்திரம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா, வேலை மெனக்கிட்டு கிளம்பணுமா சர்ச்சுக்கு, வீட்டிலே இருக்கலாம், அது ஒரு சுதந்திரம். இன்னைக்கு பிரேயரா, வீட்டிலே உட்காரலாம், அது ஒரு சுதந்திரம். இந்த பாவத்தை விடணுமா, அதெல்லாம் விட முடியாது, அது ஒரு சுதந்திரம்.
இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கணுமா, அது ஒரு சுதந்திரம். அப்போ எல்லா சுதந்திரத்தையும் என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுவுக்காக நீ எல்லாவற்றையும் லாபமாக இருக்கிற அனைத்தையும் என்ன பண்ணணும்? நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் எண்ண வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் குடும்ப வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த சுதந்திரத்தை இழக்கிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 84:5 வாசிக்கலாம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். தங்கள் இருதயத்தில் என்ன வழி இருக்கணும்? செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நல்ல கவனிங்க. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன், தன் இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். இருதயத்திலே செவ்வையான வழி இருக்கா? இயேசுக்குள்ள பெலன் அடைகிறதுக்கு விரும்புகிறோமா? நல்லா சாப்பிட்டு பெலன் அடையிறதான் விரும்புகிறோம். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து பெலன் அடைகிறதுக்கு என்ன பண்ணல? விரும்பல. இயேசுவின் பாதத்தில் உட்கார்றதெல்லாம் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எது சிறையிருப்பை போல நினைக்கிறாங்க. ரொம்ப கடினமான பாதையா நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் சுதந்திரமாவே இருக்க விரும்புறாங்க. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தா எப்படி இருக்குது? நமக்கு கட்டி போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? எப்படா ஜெபம் முடியும், எப்படா ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிப்பாங்க, எப்படா இந்த டைம் முடியும், எப்படா இந்த ப்ரேயர் முடிப்பாங்க பாஸ்டரு, எப்படா செய்தி முடியும், அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏதோ சிறையிருப்புக்குள்ள ரொம்ப வேதனை அனுபவிக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எதை விரும்புகிறோம் அதிகமா? இயேசுவின் சமூகத்தை விட்டு விலகி போகிறத தான் விரும்புகிறோம் அதிகமா. பாவத்தை விடுங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொஞ்சம் மாற்றிங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இனிமேல் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது? கோடி ரூபாயை பறி கொடுக்குற மாதிரியே இருக்குது. அப்போ இந்த சுதந்திரத்துக்காக என்ன பண்ணுறோம்? இயேசுவினுடைய சமூகத்தில் நம்ம உட்காராமல் போயிடுறோம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனோ தங்கள் இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னு பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் உட்கார்றவங்க தான் அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செய்வாங்க? உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். இயேசுவின் பாதத்தில் உட்காருகிறவங்க அழுகையின் பள்ளத்தாக்கு, குடும்பத்தில் ஒரே அழுக, அந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து அதிலிருந்து வெளியில வர முடியும். அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். ஜீவன் நீரூற்றாக்கி கொள்ள முடியும். குடும்பம் கசக்குது இல்லையா? நிறைய பேருக்கு குடும்பம் என்ன ஆகுது? ஒரே கசப்பா இருக்குது. இந்த குடும்பத்தை விட்டு ஓடிடலாமான்னு இருக்குது. இந்த குடும்பத்தில் ஏன் வாழ்க்கப்பட்டோம்னு இருக்குது. இந்த ஆளு கூட ஏன் கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. இவளை கல்யாணம் பண்ணி நம்ம ஏன் இப்படி நம்ம வாழ்க்கையில் சீரழிறன்னு இருக்குது. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை நிறைய பேருக்கு என்னவா இருக்குது? கசப்பான அனுபவமாக இருக்கிறது, கஷ்டமான அனுபவமாக இருக்கிறது. அதை இயேசுவின் பாதத்தில் உட்காருகிறவங்க அது என்ன செய்கிறாங்க? நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறாங்க. அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு தான். ஆனால் நீ இயேசுவின் பாதத்தில் உட்காராத வரைக்கும் அது அழுகையின் பள்ளத்தாக்கு தான். எது? குடும்பம், வாழ்க்கை, பிள்ளைகள், புருஷன், மனைவி, வேலை, வருமானம் எல்லாமே இயேசுவின் பாதத்தில் நீ உட்காராத வரைக்கும் அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு தான். அங்கே நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஆனால் நீ என்னைக்கு இயேசுவின் பாதத்தில் வந்து உட்காருகிறியோ அதையே உன்னால் என்னவா மாற்ற முடியும். எந்த குடும்பம் உன்னை வேதனைப்படுத்திச்சோ அந்த குடும்பத்தை நீ நீரூற்றா மாற்றிக்கொள்ள முடியும். எந்த புருஷங்காரன் உன்னை வேதனைப்படுத்தினானோ அந்த புருஷனுடைய வாழ்க்கையை நீ நீரூற்றாக்கி கொள்ள முடியும். சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். எந்த குடும்ப வாழ்க்கை, எந்த உன்னுடைய சமூகம் உனக்கு வேதனையும் துன்பத்தையும் கொடுக்கிறதோ அதுவே உனக்கு என்னவா மாறும்? நீரூற்றா மாறுவோம். பிள்ளைகள் இன்னைக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களா இருக்கலாம், அவங்க நீரூற்றாய் மாறுவாங்க. உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆகையினால இயேசுவின் பாதத்தில் உட்காராம சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு நிறைய சகோதரிமார்கள், நிறைய தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் சூனியம் இருந்தால் அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம சுதந்திரமா இருக்கலாம். உன் குடும்பத்தில் சூனியமே யார் தெரியுமா? யார் தான்? இயேசுவின் பாதத்தில் உட்காராம சுதந்திரமா இருக்குன்னு நினைக்கிற பாரு, நீ தான் சூனியம். புத்தி இல்லாத மனைவி
அப்ப யார் இடிக்கிறது? அவங்க தான் சூனியம். இயேசுவின் பாதத்துல உட்காராம வருத்தமும் சஞ்சலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற மார்த்தாலே, நீ தான் உன் குடும்பத்துக்கு சூனியம். அதே இயேசுவின் பாதத்துல நீ உட்கார்ந்துட்டா, அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் கூட அது என்னவா மாறும்? நீரூற்றாய் மாறும். எந்த குடும்பத்தில் உன்னால இருக்க முடியலையோ, எந்த குடும்பத்தில் உன்னால வாழ முடியலையோ, ஆனா நீ இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்தனா அதுவே உனக்கு நீரூற்றாய் மாறும். என்னவா மாறும்? நீரூற்றாய். அதுதான் வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள், தங்கள் வழி இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒன்று இயேசுவின் பாதத்தில் உட்காரணும், ரெண்டாவது இருதயத்தில் செவ்வையான வழியை கொண்டிருக்கணும். இவர்களால் தான் என்னத்தை கொண்டு மாற்ற முடியும்? அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் பாதத்தில் உட்கார்றாங்க, ஆனால் இருதயத்தில் என்ன வழி கிடையாது? பரிசுத்தம் கிடையாது, சுத்தம் கிடையாது, கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கை கிடையாது. அதுதான் போன முறை சொன்னது போல எல்லா ஜென்ம சுபாவமும் அப்படியே தான் இருக்குது. எல்லா அடங்காத குணமெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லா சண்டை வாங்குற பேச்சு அப்படியே தான் இருக்குது. எல்லா கெட்ட வார்த்தையும் அப்படியே தான் இருக்குது. எல்லா விதமான முறுமுறுப்பு, எல்லா குறை சொல்றது, எல்லா விதமான கலகத்தின் குணம் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ற. நீ இயேசுவின் பாதத்தில் மட்டும்தான் உட்கார்ற, இன்னும் இருதயத்தில் என்ன வழி உண்டாகல? செவ்வையான வழி உண்டாகல. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நான் ஜெபம் பண்ணிந்தானங்க இருக்கிறேன், ஜெபம் பண்ணாமலையா இருக்கிறேன். இயேசுவின் பாதத்தில் உட்கார்றது முக்கியம் இல்லை. இப்போ உட்காருகிறவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன வழி வரணும்? செவ்வையான வழி வரணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சண்டை வாங்குற மாதிரியே பேசுற. எப்படி பேசுற? சண்டை வாங்குற மாதிரியே பேசுற. எல்லாம் இப்போ சபையில் பாஸ்டர் கிட்ட பேச மாதிரியே பேசுறீங்க. வீட்டில் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பாஸ்டர் கிட்ட எப்படி பேசுவீங்க? ஐயா ஐயா, எவ்வளோ சாந்தமாக இருக்குது, எவ்வளோ கேட்கவே இனிமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அப்படியே பேசுறீங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கும். பீறுகிற சிங்கம் போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஓடிடுறாமா வீட்டுக்கு. அல்லேலூயா. என்ன காரணம்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சபையில் பாஸ்டர் ஐயாகிட்ட எப்படி பேசுகிறோம், இல்லை வெளியில் நம்ம சொந்தக்காரங்க யாராவது வந்து அவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், அதே போல் நம்ம வீட்டுக்குள்ள பேசுகிறோமா? வீட்டுக்குள்ள அப்படி பேசுகிறோமா? அங்கே சீர்றோமே, அங்கே எரிஞ்சு விழறோமே, அங்கே மூர்க்கத்தை கொட்டுறோமே, அங்கே கோபத்தையும் எரிச்சலையும் விதைக்கிறோமே. உங்கள் குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? குடும்பத்தை எப்படி உன்னால் கட்ட முடியும்? அப்போ இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இது ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நானும் நம்புகிறேன். சகோதரிமார்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க பொழுது வீட்டில். எப்படி நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க? சாந்தமாக, அமைதியாக, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஐயா மனசு நோவாமல், எவ்வளோ தாழ்மையாக என்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அதே போல் அவங்க வீட்டில் தான் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ளே அப்படியே பேசிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன கிடையாது? பிரச்சனையே கிடையாது. அப்புறம் வீட்டில் எப்படி பிரச்சனை வருது யோசிச்சு பாருங்களேன். மாற்றிக்கல, இன்னும் தேவ சமூகத்தில் உட்காரல, இருதயத்தில் செவ்வையான வழி உண்டாகலாமா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னவா இருக்கும்? நீ தான் எல்லாம், நீ தான் காரணம். என்னவா இருக்குன்னா என்ன? எல்லாருடைய கேள்விக்குறி இப்போ என்னவா இருக்குதுன்னா, ஏதாவது வீட்டில் ஏதாவது சூனியம் இருக்குமோ, அதை மட்டும் எடுத்துட்டா வீட்டுக்காரர் மாற்றிடலாமோ, அதை மட்டும் எடுத்துட்டா பிள்ளைகளை மாற்றிடலாமோ, அதை மட்டும் எடுத்துட்டா எல்லாத்தையும் மாற்றிடலாமோ, அதையெல்லாம் எடுத்துட்டு நீ எங்கே போகிற? ஆண்டவர் ஏன் நிறைய பேருக்கு சுகத்தை சீக்கிரமா தரல தெரியுமா? நீ சுதந்திரமா இருக்குன்னு நினைக்கிற. நீ உடனே சுகம் கிடைச்சிருச்சுன்னா நீ என்ன ஆயிடுவ? சுதந்திரமா வாழ ஆரம்பிச்சிருவே. அதனாலதான் ஆண்டவர் உங்க அவருடைய கையிலே வச்சிருக்கிறாரு. அவருடைய பலத்த கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அவருடைய பலத்த கைக்குள்ளே உன்னை அடக்கி வச்சிருக்கிறாரு. நீ எப்பெல்லாம் இப்படி இந்த பாம்பு தலையை தூக்குத பொத்துன்னு அடிப்பார் தலை மேல. அல்லேலூயா. சுயம் செத்ததுக்கும் சுயம் சாகாததுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு சொல்றேன். 2 கூடை இருக்குது. பாம்பு வச்சிருக்கான், அந்த வித்தை காட்டுறவன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி வச்சிருப்பான்? பாம்பு ஒரு சின்னதாக ஒரு கூடை ஃப்ளாட்டாக வச்சிருப்பான். அந்த கூடை அதுக்குள்ள வச்சிருப்பான். 2 பாம்பு வச்சிருப்பான்னு வச்சுங்களேன். அந்த கூடை அவன் இப்படி திறந்த உடனே என்ன ஆகும்? உள்ள கம்முன்னு, இது வரைக்கும் கம்முன்னு இருந்தது, அந்த கூடை மேலே, அந்த மேலே மூடியை திறந்த உடனே டக்குன்னு தலையை தூக்கும்.
இன்னொரு கூடையில் பாம்பு செத்து போயிடுச்சு. இப்போ அந்த மூடியை திறந்தவொடனே என்ன ஆகும்? தலையை தூக்கம், அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது செத்து போயிடுச்சு. அப்போ செத்து போன பாம்பு நீ என்னதான் அப்படி திறந்தே விட்டாலும் அது என்ன பண்ண போகிறதில்ல, தலையை தூக்க போகிறதில்ல. இது இன்னும் சாகலைன்னு சொன்னால் அது போட்டு ஏன் தலையை தூக்கலைன்னா மூடி போட்டு அமுக்கி வச்சிருக்கிறோம். ஏதோ சில காரணத்தினால அது அமைதியாக இருக்குது. மூடி இப்படி எடுத்துட்டோம், டக்குன்னு உசுன்னு சீரும். இதுதான் இன்னும் சுயம் சாகலைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரணத்தினால நீ அமைதியாக இருக்கிற. கொஞ்சம் மூடிய கேப் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா தலை நீட்டாக வரும். அங்கே இன்னும் என்ன பண்ணலை, சுயம் சாகவில்லை. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும். எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வீட்டுக்குள்ள மார்த்தாளை போல பல பிரச்சனை இருக்கட்டும், திரும்பி பார்க்கிற 8 திசையிலும் பிரச்சனை இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வீடு நிறைஞ்சு பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாரு, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். 1008 பிரச்சனையை விட தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்குன்றது எதை சொல்றாரு? மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அப்ப இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தன்னிலை பலன் அடைவோம், இருதயத்தில் செவ்வையான வழியை கொண்டிருக்கும் போது அழுகையின் பள்ளத்தாக்கு, எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்க கூட என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர், உங்களுக்கே கஷ்டமாயிடும் பாஸ்டர். நான் படுற வேதனை அவ்வளோ வேதனை, அவ்வளோ ராத்திரியும் பகலும் நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் பாஸ்டர். உங்களை யாரையும் சொல்லலை, நிறைய பேர் சகோதரிமார்கள் நம்ம இடத்துல அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுகிறதுனால அவர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவ்வளோதான். மற்றபடி உங்களை நான் வந்து தவறாக என்ன பண்ணலை, உங்களை குத்தி காண்பிக்கல. இதெல்லாம் நீங்கள் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சரிப்படுத்தி கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ எவ்வளோ கண்ணீர், இரவும் பகலும் கண்ணீர்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் சகோதரிமார்கள் குடும்பத்தில் உண்டு. அவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டால், நீ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தனா உண்மையிலே நமக்கு எந்த மாதிரியான சிந்தனை இருக்குது யோசிச்சு பாருங்களா. இன்னைக்கு இவ்வளோ பிரசங்கம் கேட்குறேன்ல, இந்த பிரசங்கத்தை விட்டு இந்த சபையை விட்டு அப்படி வெளியில் போன உடனே என்ன நம்மளுடைய சிந்தனையில் வருது? நாளைக்கு எங்கே போகலாம், நாளைக்கு அந்த பணத்துக்கு என்ன செய்யலாம், அந்த வட்டி கேட்டணுமே அதுக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு யாரை போய் சந்திக்கலாம், அவர்கிட்ட கேட்டமே அவர் என்ன சொல்கிறார், அவருக்கு ஃபோன் போட்டு பார்க்கலாம், நேராக தான் போயிடலாமா, இல்லை ஃபோன்லேயே கேட்கலாமா, இல்லை வீட்டிலே இருக்கலாமா, எதை என்ன செய்யலாம். அப்போ நம்முடைய சிந்தனை எல்லாம் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் இதை இந்த கீழானவைகளை குறித்து தான் இருக்குது. அதனால தான் இன்னும் குடும்பத்தில் அழுகையின் பள்ளத்தாக்க நடக்க முடியல, தாண்ட முடியல, அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஏன்னா உன்னுடைய சிந்தனை எப்போவுமே மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொண்டார், எனக்கு பின்னாக போய் சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய், நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, எனக்கு பின்னாக போன்னு துரத்தி விட்டார், அவனை கடிந்து கொண்டார். அப்போ மனுஷனுக்கு ஏற்றவைகள் கீழானவைகளே சிந்திக்க கூடாது. முதல்ல கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திச்சு பாரு. கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே உண்டாயிருக்க கடவுது என்று வேதம் சொல்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரணும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இப்போ எங்களுடைய சிந்தனை என்ன, ஊழியக்காரனுடைய சிந்தனை என்ன? நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறது, நாளைக்கு என்ன பாட்டு பாடுறது, ஆண்டவருடைய சத்தியம் இது என்ன சொல்லுது, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனை என்னவா இருக்கும், ஆண்டவர்கிட்ட கேட்கறது, இந்த வசனம் என்ன சொல்லுது, அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறது, அவங்களுக்கு என்ன ஆண்டவர் பதில் சொல்கிறது, இன்றைக்கி ஒரு ஜபத்துக்கு போகிற ஆண்டவர் அங்கே நாங்கள் என்ன ஆண்டவர் பேசுறது, நீங்கள் எங்களுக்கு பேசுங்க ஆண்டவர், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நீங்கள் சரிப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய வசனம் இப்படி சொல்லிடு. எங்களுடைய சிந்தனை எல்லாம் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஏற்ற சிந்தனையாகவே ஓடிக்கொண்டிருக்குது. அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்களும் போதகராக கூடிய அந்த தன்மையில வரணும். அப்போ உங்களுடைய சிந்தனை என்ன மாறணும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையா மாறணும், தேவனுக்கு ஏற்ற சிந்தையா மாறணும். எப்பவுமே நம்ம எவ்வளோ பிரசங்கம் கேட்டு எவ்வளோதான் ஆராதனை பண்ணி எத்தனை சர்ச்சைக்கு போய் வந்தாலும் நம்முடைய சிந்தனை கடைசியில் எங்கே வந்தது, அந்த வீட்டு காரியங்களை குறித்த சிந்தனையாகவே வந்துடுது. இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் இயேசுவின் பாதத்தில் உட்காருங்க. இயேசுக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும்னு சங்கீதக்காரன் கேட்டது போல, இயேசுக்கு பிரியமானதை முதல்ல தேடுங்க.
இயேசுக்கு பிரியமானதை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து வந்தாலும் நீங்கள் படுற கஷ்டம் இன்றைக்கி எனக்கு தெரியாது, நீங்கள் அனுபவிக்கிற வேதனை எனக்கு புரியாது. ஆனால் நீங்கள் அப்பேற்பட்ட துன்பத்தின் பாதையை கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் பாஸ்டர் கிட்ட என்னவா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது என்னவா இருக்கும் பாஸ்டர்? எங்கள் வீட்டில் ஒன்றே ஒன்று தான், தேவையானது ஒன்று. இயேசுவின் பாதத்தில் உட்காரு. பிள்ளையை சரி பண்ண முடியும், மனைவியை சரி பண்ண முடியும், காசு பிரச்சனை சரி பண்ண முடியும், நிலத்து பிரச்சனையை சரி பண்ண முடியும், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியும், புருஷனை சரிப்படுத்த முடியும், பக்கத்து வீட்டில் சண்டை வாங்குறாங்க அதையும் சரிப்படுத்த முடியும், நில தகராறை சரிப்படுத்த முடியும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை சரிப்படுத்த முடியும், வியாதியை சரிப்படுத்த முடியும், மற்றவர்களால் வரக்கூடிய நிந்தைகளை சரிப்படுத்த முடியும், மற்ற மனுஷர்களால் வரக்கூடிய இடர்களை சரிப்படுத்த முடியும். நீங்கள் ஆபீஸ் வேலையில் ஏதாவது தேங்கி நிற்கிறீங்களா அதையே சரிப்படுத்த முடியும். யாராவது உங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்களா அதையும் நீங்கள் சரிப்படுத்த முடியும். நீங்கள் சூனியத்தை பற்றி கவலைப்படவே கூடாது. முதல்ல சூனியம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அப்படி அது ஜனங்க அதை விரும்புகிறாங்க, ஏதாவது சொல்லணும் பாஸ்டர் அப்படின்னு. சூனியத்தை பற்றி கவலையப்படாதீங்க. ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே எந்த சூனியமும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறது கிடையாது, பலிக்க போகிறதே கிடையாது. அது நிறைவேறாது, அந்த சூனியம் அவங்கள பாதிக்காது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு மனம் திரும்ப ஆசை இல்லை, ஆனால் சூனியத்தை எடுத்துடணும்னு ஆசை. நீ மனம் திரும்பாத வரைக்கும் அந்த சூனியம் என்ன செய்யும்? திரும்ப திரும்ப அங்கே இருக்க தான் செய்யும். அந்த சூனியத்தை பற்றி நீ கவலையப்பட தேவையில்லை. ஒன்றே ஒன்று, தேவையானது ஒன்று, நீ இயேசுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிடு. சூனியத்தினுடைய வல்லமை அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். சூனியத்தினுடைய பவர் அது ஒன்றுமில்லாமல் செயலற்று போயிடும். உன்னிடத்துல பாவம் இருக்கிற வரைக்கும் தான் சூனியத்துக்கு பவர். உங்ககிட்ட பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா பிசாசே வந்தாலும் அவனுடைய பவர் போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் போயிட்டான், அவ்வளவுதான். அப்போ பாவத்துக்கு இடம் கொடுத்தாதான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்தாதான் எந்த சூனியமும் வேலை செய்யும், எந்த செய்வின மாந்திரிகம் வேலை செய்யும், எந்த விதமான மையம் மந்திரம் தகுடெல்லாம் வேலை செய்யும், தாய்த்து வேலை செய்யும். நீங்கள் இயேசுவின் இடத்துல திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, கற்பனைகளை கைக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருதயத்தில் செவ்வையான வழியை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டாலே இருக்கிற எல்லா சூனியமும் அப்படியே அற்று போயிடும். அது செயலற்று போகும், அது அபத்தமாய் போகும், அது வேலை செய்யாது, அது எக்ஸ்பிரி டேட் ஆகிடும், முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஒரு மாத்திரை இருக்குல்ல, ஒரு டேப்லெட்டு, அதுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் தான் அந்த மாத்திரை என்ன செய்யும், அது போட்டால் அது நமக்கு வேலை செய்யும். அந்த டேட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அந்த மாத்திரையுடைய பவரு போயிடும். அதுக்கப்புறம் அது வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, குப்பைகளில் வாரி கொட்டிடுறாங்க. மருந்து மாத்திரை டானிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குப்பையில் கொட்டிடுறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் ஷாம்பு, சோப்பு, இந்த நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மற்ற பொருட்கள் இதெல்லாம் கூட கொட்டிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அது டேட்டு முடிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த ஷாம்பு, எண்ணெய், சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட அதுக்கு என்ன கிடையாது, பவர் கிடையாது. ஹல்லேலூயா. அதுபோல தான் இந்த சூனியமும். நீங்கள் மனம் திரும்பாத வரைக்கும் தான் அந்த சூனியம் செய்வனெல்லாம் என்ன கொஞ்சம் வேலை செய்யும். நீங்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அது எல்லாமே என்ன ஆகும், எல்லாமே பவர் போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் மனம் திரும்ப மாட்டேன் பாஸ்டர், அந்த சூனியத்தை மட்டும் என்ன பண்ணிடலாம், அப்படியே லகுவாக எடுத்து எடை போட்டுடலாம், நான் அப்படியே இருந்துக்கிறேன். அப்படி இல்லை. இயேசுவினுடைய பாதத்தில் தேவையானது ஒன்று. நிறைய பிரச்சனை இருக்கட்டும், தேவையானது ஒன்றே ஒன்று தான். நீ இயேசுவின் பாதத்தில் உட்காந்து அவரில் பலன் அடைந்து அவருடைய வழியில் நீ இருதயத்தில் செம்மையான வழியை கொண்டு எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்க கூட நீரூற்றாக்கி கொள்ள முடியும். சாட்சியெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? ஆண்டவர் எனக்கு அது செஞ்சார், இது செஞ்சார்னு. குடும்ப வாழ்க்கையை சரி பண்ணுவாரா, சரி பண்ண மாட்டாரா? அவரே அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு நான் கிளம்பிட்டேன் பாஸ்டர், பஸ்ஸு போயிடக்கூடாது நினச்சிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக அந்த பஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சு பாஸ்டர், சாட்சிலாம் சொல்கிறோம். நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கையில் காசே இல்லை பாஸ்டர். ஏசப்பா எப்படியாவது எங்களுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு, ஜெபத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு காசு வேணும்னு ஜெபம் பண்ணோம், அதே போல் கொடுத்துட்டாரு. சாட்சி சொல்கிறோமா இல்லையா? உன் குடும்ப வாழ்க்கையை சரி பண்ண மாட்டார், இதில் ஏன் சாட்சி வர மாட்டேங்குது?
உன் வியாதி ஏன் சரி பண்ண மாட்டாரு? உன் குடும்ப காரியத்தை ஏன் ஆண்டவர் மாற்ற மாட்டாரு? இதனாலதான் ஆண்டவர் சொல்ற அற்ப விசுவாசிகளே அப்படின்னாரு. இந்த சின்ன சின்ன சில்லறை விஷயத்தெல்லாம் விசுவாசிக்க தெரியுது, உன் குடும்ப காரியத்துல விசுவாசிக்க தெரியலையா? உன் பிள்ளைகள் காரியத்துல விசுவாசிக்க தெரியலையா? உன் புருஷன் காரியத்துல விசுவாசிக்க தெரியலையா? அந்த நிலத்தகராறுல அதை விசுவாசிக்க தெரியலையா? அந்த பணத்தகராறுல விசுவாசிக்க தெரியலையா? சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்கு மட்டும் விசுவாசிக்கிற சாட்சியெல்லாம் சொல்றியே, அற்ப விசுவாசிகளே அப்படின்றாரு. அற்பமான காரியத்துக்கு மட்டும் விசுவாசம் வச்சுட்டு பெரிய பெரிய காரியத்தில் என்ன பண்றது கிடையாது, விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறோம். ஆகையினால அந்த அற்ப விசுவாசத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியில வரணும். உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் A to Z எல்லாமே கர்த்தர் செய்ய முடியும். அதை நீ விசுவாசிக்கணும். இயேசுவின் பாதத்தில் உட்கார்றது தான் உனக்கு ஒரே ஒரு வழி. என்கிட்ட நீங்க 1000 கதை சொல்லுங்க, தேவையானது ஒன்னே ஒன்று தான். என்னது? இயேசுவின் பாதத்தில் உட்காருங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்னை உட்கார வச்சு உங்கள் குடும்ப கதையை சொல்லுங்கள். இந்த பிரச்சனைலாம் இருக்குது பாஸ்டர், அந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், அது இருக்குது இது இருக்குதுன்னு அப்படி ஒரு லிஸ்ட்டே போட்டு கொண்டு வாங்க. தேவையானது ஒன்றே ஒன்று தான், இயேசுவின் பாதத்தில் உட்காருது. நீங்கள் அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான், இயேசுவுக்கு பிரியமானபடி உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தினா மட்டும்தான் அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செய்ய முடியும், உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பம் கஷ்டமாக இருக்குதா, குடும்பம் ரொம்ப வேதனையை தருதா, குடும்பம் ரொம்ப மனமடிவை கொண்டு வருதா, அந்த நீங்கள் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். இயேசுவின் பாதத்தில் உட்காருங்க. அது எப்பேற்பட்ட அழுகையை கூட நீங்கள் சந்தோஷமாய் மாற்றிக்கொள்வீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.